பசங்க யூஸ் பண்ற இந்த மாதிரி ஷார்ட்ஸ், பேண்ட் இதுலலாம் அந்த போட்டிருக்க நாடா வந்து கழண்டு வந்துருச்சு அப்படின்னா, அது ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு எடுக்க போறது இந்த மாதிரி ஒரே ஒரு பென் வந்து எடுத்துக்கோங்க. அதோட மூடிய வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அந்த மூடிக்குள்ள அந்த நாட்டு இருக்கு இல்லையா? அத வந்து உள்ள வச்சுட்டு, இந்த மாதிரி பென்ன போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நாடா போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நமக்கு வந்து கோர்க்க வந்துரும். அதே மாதிரி டைமும் ரொம்ப சேவ் ஆகும். லேடீஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சுடிதார் பேண்ட்டுக்கு, அப்புறம் பாவாடைக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நாடா போட்டிங்க அப்படின்னா டைமும் வந்து சேவ் ஆகும். ரொம்ப குயிக்காக நம்ம வேலைகளையும் வந்து முடிச்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. நம்ம சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணி போடும்போது அப்பப்போ வந்து பின் லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மேட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி வினிகர் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இருக்கு இல்லையா? பேக்கிங் பவுடர் அப்படி இல்லைன்னா ஆப்ப சோடா 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணியை வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம சோப்போ ஷாம்பு இல்லை துணி பவுடர் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மேட்டை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இதில் போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழுக்குமே உங்களுக்கு தண்ணியில் சூப்பராக விட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சோப்பு இல்லை லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் வந்து அலசி போட்டுடலாம். ஆனால் மொத்த அழுக்குமே இந்த மாதிரி செய்யும்போதே உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும். இதுக்காக சோப்பு பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி பெண்ணோட மூடி வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து டபுள் சைடு டேப் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெண்ணோட மூடி வந்து யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு ரூம்லையும் வந்து செவுத்தில் ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஊதுபத்தி வந்து ஏற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கட் பண்ணி எடுத்த டபுள் சைடு டேப்பு இந்த மாதிரி பெண்ணோட அந்த மூடி இருக்கு இல்லையா அதோட ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி ஒட்டி விடுங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு ஊதுபத்தி ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செவுத்தில் வந்து ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி வந்து ஏற்றி வைங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு மெழுகுவர்த்தியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா உருகி வரட்டும். உருகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சமான சென்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ இதை வந்து ஒரு அகல் விளக்கு ரெடி பண்ணி திரி போட்டுக்கிட்டு அந்த உருக்கின மெழுகுவர்த்தியை வந்து உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக அது வந்து உங்களுக்கு காஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். எப்போவுமே மக்ரூனி வந்து செய்யும்போது உடஞ்சி குழஞ்சி போயிடுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக இந்த ஐடியா சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எப்போவுமே மக்ரூனி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மக்ரூனியை கொட்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் மக்ரூனி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உடஞ்சி குழஞ்சி போகாமல் உதிரி உதிரியாக இருக்குங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.